ஹீரோயினே கிளம்பி லைப்ரரிக்கு போறாங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக. அந்த இடத்துல ஐஸ்வர்யா என்ன 2 பேரும் கப்பல் சைக்கிள்ல வந்திருக்கீங்க அப்படின்னு கிண்டல் பண்ண ஹீரோ உடனே நீ வேற அதையே கேக்குற, எங்க அம்மா பண்ண வேலை அது, அதுவும் இல்லாம 2 பேரையும் கப்பல் டிஷர்ட் வேற போட்டு போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஐஷு ஹீரோ கிட்ட உன்னோட கையில இருந்த மேரேஜ் ரிங் எங்க அப்படின்னு கேட்க உடனே ஹீரோ முதல்ல நாங்க கல்யாணத்தை பதிவு பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே ஐஷு ஹீரோயினை பயங்கரமா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஓ நீங்க இன்னும் பதிவு பண்ணலையா, அப்ப எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பேப்பர் தானே, கல்யாணம் தான் எல்லாத்துக்கு முன்னாடி நடந்துச்சே அப்படின்லாம் சொல்றாங்க. பட் ஐஷு என்னதான் இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் இருக்கணும், அப்பதான் அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆன மாதிரி அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் ஐஷு ஹீரோவும் உள்ள போறாங்க. அப்புறம் ஹீரோயினும் லைப்ரரிக்கு போயிட்டு புக் எல்லாம் எடுத்துட்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. படிக்கிறேன், படிச்சு காட்டுறேன், மேரேஜ ரிஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ரெமோவை காட்டுறாங்க. அந்த ஃபாரினர் பொண்ணு கிறிஸ்ட் இருக்கா இல்லையா, அவ டெய்லியும் ரெமோவை பாக்குறதுக்காகவே இந்த ஹோட்டலுக்கு வரா. அவளுக்கு ரெமோவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு டைம் அந்த மாதிரிதான் வரும்போது கையில ஒரு பிளாஸ்க் எடுத்துட்டு வரா. ரெமோ அதை பத்தி கேட்டதும் அதுக்கு கிறிஸ்ட் இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பிளாஸ்க், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இதுல தான் குடிப்போம், நீ இதை குடிய, அப்பதான் நீ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு அவ சொல்ல ரெமோ எச்சி என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவ ஹே இது எச்சி எல்லாம் கிடையாது, இதுல வித்தியாசமான ஒரு கெமிக்கல் இருக்கு, அது பியூரிஃபை பண்ணிட்டே இருக்கும், உங்ககிட்ட இன்னொன்னு சொல்லணும், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, உன்னை எப்ப பார்த்தனோ அப்பத்துல இருந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. பட் ரெமோ திட்டி விட்டுறாரு. இங்க பாரு லவ்னால இங்க வராத, என் மனசுல ஆல்ரெடி ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட் ஜில்லோ சேர்ந்து ஜக்கோட பார்லருக்கு போறாங்க. அங்க ஜக்கு ஒரு பையனுக்கு ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கா. அந்த பையனுக்கும் ஜக்குக்கும் நல்லாவே வேவ் லென்த் இருக்கு. 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. சோ அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க, ஏய் யார் என்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி. ஏய் இல்லடி, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் அடிக்கடி இங்க வருவாரு, அதுவும் கரெக்டா பார்லர் க்ளோஸ் பண்ற டைம்ல கொஞ்சமா தான் முடி விட்டுவாரு, என்ன பாக்கிறதுக்காக தான் வராருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஜில்லு அவர் அனிமேஷனை டிசைன் பண்ணிட்டு அதை காமிச்சிட்டு இருக்கா. அது இவங்களோட ஸ்கூல் லைஃப் தான். சோ இதெல்லாம் பார்த்து இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ரெஜிஸ்டர் பண்ணல இல்லையா, அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு போறாங்க. அங்கேயும் ஹீரோட அம்மா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட அம்மா அவன் பண்ணலனா என்ன, நாம பண்ணலாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஆண்டி நான் தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க ஹீரோட அம்மா நீ தானே ப்ராமிஸ் பண்ணிருக்க, நான் இல்ல வா ஃபில் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் அப் பண்ணிட்டே இருக்காங்க. அதுல ஐடி ப்ரூஃப் கேக்குது. சோ ஹீரோயின் ஹீரோக்கு தெரியாம அந்த பர்ஸ்ல இருந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. பர்ஸையும் எடுத்துறாங்க. உள்ள இருந்து ஐடி எடுக்கிறதுக்குள்ள ஹீரோ அங்க வந்துடுறாரு. நீ இந்த ஐடி ப்ரூஃப்ல ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிச்சிடுறாங்க. ஹீரோ அதை வாங்கிட்டு போய் என்ன என் பர்ஸ்ல ஏதோ இல்லாத மாதிரி இருக்கு, காசு எடுத்தியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ தலைகணி கீழே வச்சுட்டு அது மேல படுத்துக்கிறாரு. ஹீரோயின் நைஸா எடுக்க ட்ரை பண்றாங்க. கடைசியா எப்படியோ அதை எடுத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயினும் ஹீரோட அம்மாவும் சேர்ந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. யாருன்னு கேட்டா ஹீரோ தான் பண்ணிருக்காருன்னு வர சொல்றாங்க. இவங்க 2 பேருக்கு செம ஷாக்கு. அப்படியே வீட்டுக்கு வராங்க. ஹீரோ வந்ததும் என் ஐடி ப்ரூஃப் கொடு அப்படின்னு கேட்க நானும் எப்படி கண்டுபிடிச்ச, இந்த வீட்டுல உன்னை தவிர வேற யார் எடுப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோட அம்மா டேய் நீ ரெஜிஸ்டர் பண்ணிட்டியா, ஏன் நான் என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்க உடனே ஹீரோ அம்மா அவ படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன், இப்படி ஏதாவது சொன்னாதானே அவ படிப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நான் கண்டிப்பா படிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபாரினர் பொண்ணு கிறிஸ்ட் இருக்கா இல்லையா, அவ ஹீரோயினை மீட் பண்ணி நான் ரெமோவை லவ் பண்றேன்னு சொல்ல ஹீரோயின் மறுபடியும் கேக்குறாங்க ஒருவேளை அவன் சமைக்கிறான் தான் உனக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லி. அதுக்கு கிறிஸ்ட் அதெல்லாம் எதுவும் கிடையாது, அவன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவன் பேசுறது அவனோட கேரக்டர் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, நீ தான் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணும், அவன் வேற அடிக்கடி என் மனசுல ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான், அது உண்மையா அப்படின்னு கேட்க ஹீரோயின் அப்படியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் ரெமோ புதுசா ஒரு ரெஸ்டாரண்டே ஓபன் பண்ணிடுறான். சோ அதோட ஓபனிங்க்கு எல்லாருமே வராங்க. ஹீரோ ஹீரோயின் கிறிஸ்ட் ஐஷு ஹீரோட ஃபேமிலி ஹீரோயினோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே இருக்காங்க. அப்ப கிறிஸ்ட் ஒரு கிஃப்ட் கொடுக்குறா. அதை பார்த்து ரெமோ திட்டுறான், இதெல்லாம் யாராவது யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் நான் தான் இதை வாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஓ நீ தான் வாங்க சொன்னியா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ஹோட்டல்ல நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவனோட கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாரும் கேக்குறாங்க. கிறிஸ்ட் ரொம்பவே ஆர்வமா கேக்குறா. அதுக்கப்புறம் ரெமோ கிட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் இங்கிலாந்து போறது இல்ல உன் கூடயே இருக்க போறேன் அப்படின்னு சொல்ல ரெமோ ரொம்பவே டென்ஷன் ஆகி ஹே நான் உங்ககிட்ட எத்தனை தாடி சொல்றது, என் மனசுல ஹீரோனுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால கிறிஸ்ட் ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்க இருந்து போயிடுறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினும் பெட்ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பாவம் இல்ல கிறிஸ்ட், நான் அவகிட்ட சொல்லியிருந்தேன் எப்படியாவது ரெமோ உன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு, பட் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்ண ஹீரோ உடனே ஆமா அவன் எப்படி சொன்னா அப்படின்னு கேட்க உடனே ஹீரோயின் ஹே உனக்கு ஜெலஸா இருக்கா அப்படின்னு கேட்க உடனே ஹீரோ இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, சரி விட அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாதான் லவ் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உனக்கும் அப்படிதானே அப்படின்னு ஹீரோயின் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க.
நாள் ஹரிக்கு மிலிட்டரி போற சான்ஸ் கிடைக்குது. சோ ஐஷு கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ஐஷு பார்த்து உன்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல உடனே ஐஷு ஹோ அன்னைக்கு உன் தோல்ல சாஞ்சு அழுதுனால நீ அட்வான்டேஜ் எடுக்க பாக்குறியா அப்படின்னு கேட்க ஹரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்ல அதெல்லாம் இல்ல, அன்னைக்கு நீ அழுதல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இதே மாதிரி உனக்கு எப்பயாவது கஷ்டமா ஃபீல் பண்ணனா எனக்கு ஒரு லெட்டர் எழுது அப்படின்னு சொல்ல உடனே ஐஷு லெட்டர்லாம் எழுத முடியாது, வேணா இமெயில் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஹரி அங்க இருந்து கிளம்புறாரு. டக்குன்னு ஐஷுவை திரும்பி பார்த்து நீ தயவு செஞ்சு அழாத ஐஷு, எனக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு, உடம்ப பாத்துக்கோ பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப உடனே ஐஷு ஹே ஹரி எனக்கு போர் அடிச்சதுன்னா கண்டிப்பா உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜக்க காட்டுறாங்க. அவளோட பார்லருக்கு எப்பயும் ஒருத்தர் வருவார் இல்லையா, அவர் இந்த டைமும் வந்து ஹேர் கட் பண்ணிக்கிறாரு. அப்ப அவர் ஜக்கு கிட்ட நான் மிலிட்டரிக்கு போக போறேன் அப்படின்னு சொல்ல ஜக்கு டக்குன்னு ஹக் பண்ணி உனக்காக நான் கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோ கிட்ட இங்க பாத்தியா ஹால் டிக்கெட் எக்ஸாம் வரப்போகுது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்க ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றாரு. அந்த டைம்ல ஹீரோயினை பார்த்து ஆமா உன்னோட கோல் என்ன அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயின் கிறிஸ்மஸ்க்கு நம்ம ப்ராப்பரா ஒரு டேட் போகணும், ஒரு நாள் ஃபுல்லா நீ நானும் மட்டும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி ஓகே நீ பாஸ் ஆகு கண்டிப்பா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் எனக்கு பிராக்டிகல் எக்ஸாமும் இருக்கு, சிபிஆர் எப்படி பண்றதுன்னு சொல்லி தரியா அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்லி தராரு. அப்புறம் அப்படி இப்படின்னு ரெண்டு பேருக்கு ரொமான்ஸ் ஆயிடுது. அந்த டைம் ஹீரோட தம்பி உள்ள வந்து அண்ணா நான் பக்கத்து ரூம்ல தான்டா இருக்கிறேன், ஏன்டா இப்படி பண்றீங்க, நானும் ஒரு டீனேஜ் பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எக்ஸாம் டேட்டும் வருது. ஹீரோயின் ரிட்டன் எக்ஸாம் ரொம்ப நல்லாவே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பிராக்டிகல் எக்ஸாம்காக போறாங்க. அங்க போய் பார்த்தா காலேஜ்ல ஸ்ட்ரிக்டா ஒரு லேடி ப்ரொஃபசர் இருந்தாங்க இல்லையா, இன்டர்வியூ கூட எடுத்தாங்களே, அவங்க தான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்து ஓ நீ எப்படியோ பாஸ் ஆயிட்டியா, சரி ஓகே பிராக்டிகல் பண்ணு சிபிஆர் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பயத்திலே சதப்பிடுறாங்க. அப்ப அந்த லேடி ப்ரொஃபசர் ரொம்பவே திட்டிடுறாங்க ஹீரோயினை, நீ ஒருத்தனை கொலை பண்ணிருப்ப தெரியுமா, நீ நர்ஸாக தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷா வர சொல்லிடுறாங்க. ஹீரோயின் சோகமா வீட்டுக்கு வராங்க. எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு சரி ஓகே நான் வேற மேஜர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோட அம்மாக்கு ரொம்பவே கவலையா இருக்கு, என்னதான் இருந்தாலும் அந்த ப்ரொஃபசர் இப்படி திட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ போயிட்டு ஹீரோயின் கிட்ட நீ இதுல பாஸ் ஆயிருந்தா நம்ம டேட் போயிருக்கலாம்ல, டூ பேட், சரி நான் வேற ப்ராமிஸ் பண்ணிட்டேன் ரெண்டு பேரும் கிறிஸ்மஸ்க்கு டேட் போலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. கிறிஸ்மஸும் வருது. ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நீட்டா கிளம்பிட்டு இருக்காங்க. கேப்ல போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஹீரோயின் வேகமா அங்க போயிட்டு அவங்களுக்கு சிபிஆர் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பேஷண்ட் பொழைச்சுக்கிறாங்க. டாக்டரும் ஹீரோயின் கிட்ட கரெக்டான நேரத்துல பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ரெமோவை காட்டுறாங்க. வேணும்னே ஹீரோயினோட அப்பா கிறிஸ்ட் இந்த டைம் ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பால அப்படின்னு வேணும்னே கிறிஸ்ட பத்தியே பேசிட்டு இருக்காரு. ரெமோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வேகமா அங்க இருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போறாரு. அங்க அவரை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அவரு சோகமா கிறிஸ்ட் போயிட்டால, ஆமா நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காரு. அந்த டைம்ல டக்குனு கிறிஸ்ட் அங்க வந்து ஹே நீ எனக்காக தானே வந்த, நீ போய் எல்லார்கிட்டயும் கேட்டதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல ரெமோ சமாளிக்கிறாரு. இல்ல உன்னை சென்ட் ஆஃப் பண்ணதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்ட் உடனே உன்னோட மனசு ஃபுல்லா ஹீரோயின் இருக்கலாம், பட் நான் உன்னோட மனசு உன் உடம்புல ஃபுல்லா உன் கூட எப்பயுமே இருப்பேன். உடனே ரெமோ உன் மேல இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பா லவ்வானு தெரியல, சரி அதெல்லாம் விடு, உனக்கு பிடிச்ச டிஷ் நான் சமைச்சு வச்சிருக்கேன் வா போலாம் அப்படின்னு சொல்ல கிறிஸ்ட் டக்குன்னு ரெமோ கிஸ் பண்ணி வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. எப்படியோ ரெமோக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருச்சு. அப்புறம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புறாங்க. அப்பதான் ஹீரோட ஞாபகம் வருது. ஐயோ லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க போனா அந்த ஹோட்டலே க்ளோஸ் பண்ணிடுறாங்க டைம் ஆயிடுச்சுன்னு. அவங்க ரொம்பவே சோகமா அப்படியே வெளியே வராங்க. ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. ஹீரோயின் ஹீரோவை பார்த்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் சிபிஆர் பண்ணி உங்களை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ ஒரு மெசேஜ் பண்ணிருக்கலாம்ல, நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ விட்டு போயிருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. வழக்கம் போல ஹீரோயின் ஹீரோ பத்தியே பேச உடனே ஹீரோ நீ எனக்குள்ள முழுசா மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பக்கம் ஐஷு ஒரு ஹாட் டாக் ரெஸ்டாரண்ட பாக்குறா. அதை பார்த்ததும் ஹரியோட ஞாபகம் வருது. உள்ள போய் சாப்பிடலாம்னு உட்காரும் போது கரெக்டா ஹரி கால் பண்ணிடுறாரு. கிறிஸ்மஸ் ஈவினிங் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க ஐஷு நான் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன், இப்ப எதுக்கு நீ எனக்கு கால் பண்ண அப்படின்னு கேட்டுட்டு கிண்டல் பண்றாங்க. அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் ஹீரோட அம்மாவும் அப்பாவும் ட்ரிங்க் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கிறிஸ்மஸ் ஈவினிங். அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் காட்டுறாங்க. ஹீரோ பரவாயில்லையே நீ ஒருத்தருக்கு சிபிஆர் எல்லாம் கொடுத்து காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் எனக்கும் இந்த ஃபீல்டு தான் பிடிச்சிருக்கு, நான் வேற காலேஜுக்கு அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் இதுதான் எனக்கு கிரேட் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் எனக்கும் தான் அப்படின்னு சொல்றாரு. என்ன எனக்கும் தான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க ஹீரோயின். அடுத்த நாள் ரெமோவும் கிறிஸ்டும் ரெமோவோட ஹோட்டல் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பக்கம் ஜில்லோட அனிமேஷன் புக் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுது. நிறைய பேர் வாங்க வராங்க. அந்த இடத்துல ஜில்லுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிடுறாரு. ஜக்க காட்டுறாங்க. மிலிட்டரிக்கு போனாரு இல்லையா ஜக்கோட பாய் ஃப்ரெண்ட், அவர் அங்க வந்துடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அப்புறம் ஹீரோட தம்பிக்கு லவ் லெட்டர் வருது. பட் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த பொண்ணு ஃபர்ஸ்டே ஹீரோவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கோம் இல்லையா. அப்புறம் ஹீரோட அப்பா அம்மா ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் வீக்கெண்டா ஒன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஐஷுவை காட்டுறாங்க. அவ ஹரிக்கு பிடிச்ச நிறைய ஹாட் டாக வாங்கிட்டு ஹரிய மீட் பண்றதுக்காக போறா. இப்படியே பிளேஃபுல் கிஸ்ஸோட சீசன் 1 ஹாப்பியா முடியுது. இந்த சீரீஸ்